ஆனால் அவரெல்லாம் சட்டம் எடுத்து கண்டிப்பாக வரணும். அவர் படித்த ஒரு அதிகாரி. கூப்பிட்டு சீட்டு கொடுத்துருந்தா கண்டிப்பாக நின்று இருப்பார். அந்த லிஸ்ட்லேயே அவர் பேர் இல்லை, அதனால அவர் வெறுத்து போய் ஒதுங்கி போயிட்டார். அவர் பேசுறதும் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு, பாயிண்டாக இருந்துச்சு. யாரையும் வந்து சாட்டிட்டு பேசவே இல்லை. ஒரு கொஸ்டினாக இருந்தால் கூட கரெக்டாக பேசுறாரு. காங்கிரஸ் கூட கொஞ்சம் அதிகாரமாக சொல்லலாம், ஏதாவது ஓரளவுக்கு ஒரு 25% சொல்லலாம். ஆனா பிஜேபின்றது 10% கூட கிடையாது. லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது. பிஜேபி சார்பில் வந்து வேட்பாளர்கள் பேரை வெளியிட்டாங்க. அதுல வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து சீட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் ஆசைப்பட்டது கோவை வடக்கு தொகுதியில் நிற்கிறது தான் ஆசைப்பட்டு கேட்டார். அதை கொடுக்காம கோவை வடக்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் நம்ம கெட்டியாக இறுக்கி பிடிச்சிட்டு உட்காந்துட்டாங்க. அதனால திருப்பூர் தொகுதியை கொடுத்தாங்க. திருப்பூரில் வெற்றி வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவருடைய அதிருப்தி. அவருக்கு கொடுக்கலாம், வேணான்னு சொல்றது இதுல நல்லா செய்யறாரு. அவரு அண்ணாமலைன்றவர் நல்லா செய்யறாரு, அவருக்கு கொடுக்கலாம். இத்தனை வருஷமா அவர் பிஜேபி குரல் கொடுத்துருக்கிறாரு. அவர் இல்லைன்னு சொன்னா அது எப்படி அது நியாயம்? அவருக்கு விருப்பம் இல்லை, செய்யறதுக்கு விருப்பம் இல்லை, இருக்கிறதா இது பண்றதுக்கு விருப்பம் இல்லை, விட்டுற வேண்டியதான். அவர் வேணான்னு சொல்லல, அவங்களை வேணான்னு நிராகரிச்சு வச்சிருக்காங்க. எதனால நிராகரிச்சிருக்காங்க? எல்லாத்துக்குமே உண்மையை பேசுறாருல, அதனால. கட்சி ஒரு பொதுக்கூட்டம் கூட்டி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அது கட்சி சார்ந்துதான் அவர் முடிவு எடுப்பாரு. அதனால இவரே ஒதுக்கல, மற்றவங்க கட்சி எடுக்கிற முடிவுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலாக அவர் இருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். ஏன்னா சில ஊர்லலாம் அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வேண்டாம்னு சொல்லல, அவர் யாருடைய வேண்டுதலுக்கோ ஒத்து போய் வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் இல்லாதது பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் பெரிய டிராபேக் தான். ஆனால் அவரெல்லாம் சட்டம் எடுத்து கண்டிப்பாக வரணும். அவர் படித்த ஒரு அதிகாரி. அவருக்கு நிறைய நாலேஜ் இருக்குது. அவர் கண்டிப்பாக சட்டம் எடுத்து வந்தால் தான் நாட்டுக்கு ஒரு மாற்றங்கள் வரும். வெளியிட அடுத்து நல்லதுதான் நினைக்கிறேன் நான். அவரோட ஓட்டு டிவிகேக்கு தான் போகும்னு என்னோட ஒரு தாட் இருக்கு. அது போனா நல்லா தான் இருக்கும். அவர் தான் கட்டி கரை சேர்த்தாரு போன தேர்தலில், எம்பி தேர்தலில் பிஜேபி ஆதிக்க வர்க்கத்துடைய ஏன்னா ஆளுமையில அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் இல்லாட்டா பிஜேபி நாளைக்கு அத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காரு. இல்ல சீட்டு இல்லைன்னு சொல்லலாம், பிஜேபி சொல்லல. அவர் வேணான்னு ஒதுக்கி இருக்கலாம், இல்லைன்னா அவர் கேட்ட தொகுதியை கொடுக்காம வேணா அவர் ஒதுக்கி இல்ல. அதுக்கு பதிலாக போட்டிட்டு தான் பிஜேபியில பதவி வாங்கணுங்கிறது ஒரு கணக்கு கிடையாது. போட்டியிடாமலே இப்ப அவருக்கு வேற ஏதாவது மத்திய மந்திரி சபையில இப்ப எல் முருகன் அங்க இருக்கவரை கொண்டு வந்து இங்க நிப்பாட்டலையா? ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனை கொண்டு வந்து இங்க எம்எல்ஏ மயிலாப்பூர்ல இப்ப நிப்பாட்டலைங்களா? இது மாதிரி கூட அவருக்கு ஏதாவது மேல் சபை பதவி ஏதாவது ஒன்று போட்டு கொடுத்து மத்தியில் ஏதாவது ஒரு மத்திய மந்திரி மாதிரி கூட ஒரு பெரிய போஸ்டிங் கூட போட்டு கொடுப்பாங்க. அதுக்காக கூட அவரை ஓரம் கட்டி வச்சிருக்கலாம். அது சொல்லியிருப்பாங்க, சொன்னா சமாதானமா இருந்திருப்பாரு. அப்படி கூட இருக்கலாம். அவர் இருந்து சேகரிச்சா நல்லது, அவர் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கட்சியில் அவர் எப்போ வந்தாரு? இப்போதானே வந்தாரு. இப்போதான் வந்தாரு, டக்கு டக்குன்னு பேசினாரு, ஃபெமிலியர் ஆயிட்டாரு. அதாவது ஓட்டு பிஜேபி இருக்குதுன்னா அந்த ஓட்டு கண்டிப்பா விழும். அவருக்கு கொடுக்கப்படலை. ஆனா அவர் இருக்கிற ஒரு மூலசுக்கே, அவர் இருக்கிற ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டிக்கு அவருக்கு சீட்டு வழங்கி ஆகணும். கொடுக்கப்படலை தான் நான் சொல்ல போறேன். அவர் வேணான்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் முயற்சி பண்ணிட்டே தான் இருந்தாரு. அவர் பேசுறதும் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு, பாயிண்டாக இருந்துச்சு. யாரையும் சாட்டிட்டு பேசவே இல்லை. ஒரு கொஸ்டினாக இருந்தா கூட கரெக்டாக பேசுறாரு. ஒதுக்கப்பட்டிருக்கார், வேண்டாம்னு சொல்ல மாட்டாரு, ஒதுக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு கூப்பிட்டு சீட்டு கொடுத்துருந்தா கண்டிப்பா நின்று இருப்பார். அந்த லிஸ்ட்லயே அவர் பேர் இல்லை, அதனால அவர் வெறுத்து போய் ஒதுங்கி போயிட்டார். மாற வாய்ப்பு இருக்கு, டிவிகேக்கு மாறலான்னு இருக்கேன். நாங்களும் மாற்றம் வேணும் தான் நினைக்கிறோம். டிவிகே வரணும்னு நினைக்கிறோம். தமிழகத்துல பாஜகவை ஒரு ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்தாரு. இன்னைக்கு அவருக்கு அழுத்தமா இல்லை அவர் விருப்பத்தில் அவர் வரலையான்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவர் நின்னா கொஞ்சம் தமிழகத்துக்கு நல்லது. அதெல்லாம் எதுவும் இல்லை. தமிழ்நாட்டில் பிஜேபி என்னைக்குமே அவர் கட்சியில அவர் போட்டிட்டாலும் சரி, போட்டிட்டோட அவர் வெற்றி பெறுறது ரொம்ப கஷ்டம்தான். மாநில கட்சிகளோட ஒப்பிடும்போது தேசிய கட்சிகள் எப்படி இருக்கு? மாநில கட்சிகள் கொஞ்சம் பலமா இருக்குது, தேசிய கட்சிகள் கொஞ்சம் பலகீனமா தான் இருக்குது. அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி. காங்கிரஸ் எல்லாம் அதெல்லாம் வேஸ்ட் தான். தேசிய கட்சி காங்கிரஸ் ஒண்ணும் கிடையாது, பூஜ்ஜியம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பிஜேபின்றது என்னைக்கும் பின்தங்கிய கட்சி தான். காங்கிரஸ் கூட கொஞ்சம் அதிகாரமா சொல்லலாம், ஏதாவது ஓரளவுக்கு ஒரு 25% சொல்லலாம். ஆனா பிஜேபின்றது 10% கூட கிடையாது. பிஜேபிக்கு நல்ல எதிர்காலம் இருக்குங்க. காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு, அது முடிஞ்சு போன கதைக்கு திருப்பி பேச வேண்டாம். ஆமா, காங்கிரஸ் நம்ம ஒரு பொருட்டா சேர்க்கவே கூடாதுமா. அது ஒரு ஜோக்கர் மாதிரி ஒரு கட்சி அது. ஏன்னா எந்த பக்கம் வேணாலும் அப்படியே வச்சுட்டு போட்டுக்கிட்டே இருப்பான். அவனே வருவான், நம்ம கூட்டணி பேசுவான், அவனே அடிச்சுக்கிடுவான், திருப்பி அவனே சேர்ந்துக்கிடுவான், திருப்பி அவனே வெளியே போவான். ஏன்னா ஒடிக்கட்ட கூட ஆள் இல்லாத ஒரு கட்சி அது. இங்க இருக்க மாநில கட்சி மாநிலமா அவங்க தோல் மேல ஏறி வராங்க. ரெண்டு கட்சிங்களும் இங்க இருக்க மாநில கட்சிங்க தானே அவங்களுக்கு அடையாளம் கொடுத்து தோல்ல எடுத்து சுமக்குறாங்க. ரெண்டு பேருமே டிஎம்கேயும் சரி, ஏடிஎம்கேயும் சரி. அது மட்டும் இல்லாம இப்ப காங்கிரஸ்லயும் வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க.
இப்போ பாமகல இருந்து ஜி.கே. மணி அவருடைய பையன் வந்து புதுசா வந்து சேர்ந்திருக்காரு தமிழ்குமரன், அவருக்கு ஒரு சீட் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பதவிக்காக என்னன்னா அனர்த்தம் பண்றாங்கன்றது தமிழ்நாட்டுல எல்லா மக்களும் பாக்குறாங்க. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.